இந்த ப்ராப்ளம் மோலாரிட்டி. ஓகே, மோலாரிட்டியை பேஸ் பண்ண ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான் இது. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் பென்சாயிக் ஆசிட் ரெக்யூர்ட் ஃபார் ப்ரிப்பரிங் 250 ml ஆஃப் 0.15 மோலார் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நமக்கு என்ன தேவைன்னா 250 mlக்கு 0.15 மோலார் சொல்யூஷன் வந்து நமக்கு தேவை. அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த மோலாரிட்டி? மோலாரிட்டி நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் எம் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், N2 போட்டுக்கலாம். Nன்றது வந்து மோல்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும், 2ன்றது வந்து solute வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா, divided by volume of solution. Okay, volume of solution. அப்போ solution பார்த்தீங்கன்னா solvent plus solute ரெண்டுமே நமக்கு வந்து சேர்ந்து வரும். இங்க volume of solution நமக்கு மேக்ஸிமம் நமக்கு வந்து ml தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ml ரெப்ரசென்ட் பண்ணா நம்ம என்ன பண்ணணும், இங்க 1000 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute தான் நமக்கு வந்து தெரியாது, N2 வந்து என்னன்னு தெரியாது. divided by volume of solution, நமக்கு எவ்வளவு வால்யூம் தேவை, 250 ml வந்து நமக்கு தேவை இல்லையா, 250 ml இன்ட்டு நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1000 வந்து வரும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 250 இதையும் கேன்சல் பண்ணிட்டு நமக்கு வந்து 4 மோலாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 0.15 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த N2? அப்போ N2 which is equal to 0.15 divided by நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 வந்து வரும், which is equal to 0.0375 மோல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க என்ன கேட்டாங்க, எத்தனை கிராம் கேட்டுறாங்க, சொல்யூட்டோட வெயிட் வந்து நம்ம கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும், மோலுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஃபார்முலா, மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ். கிவன் மாஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா W2 டிவைட் பை மாலிகுலர் மாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து M2. அப்போ நமக்கு மோல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.0375 which is equal to நமக்கு வந்து W2 தான் கேட்டுக்கிறாங்க. M2 என்னது, பென்சாயிக் ஆசிடோட M2 நமக்கு என்ன வரும், மொத்தம் நமக்கு எத்தனை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6 கார்பன் வந்து இருக்குதா. அப்போ 6 கார்பன் நமக்கு என்ன வரும், ஒரு 72 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6, அப்புறம் வந்து 16 ப்ளஸ் வந்து நமக்கு என்ன வரும் 32, அப்புறம் ப்ளஸ் ஒரு 12 வந்து வருது இல்லையா, ப்ளஸ் ஒரு 12 எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ண நமக்கு என்ன வேல்யூ வரும். அப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வருது, 122 வந்து வருது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன 122. அப்போ W2 which is equal to 122 into 0.0375 which is equal to 4 point. ஓகேவா, ஸோ 4.575. ஓகே, 575 வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து வருது. ஸோ இதான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4.575 தான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர்.